ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் பிளேன்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து சர்க்குலர் பிளேட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். A circular plate of diameter 70 mm has the P of the diameter PQ in the HP and the plate is inclined at 40 degree to the HP. Draw its projections when the diameter PQ appears to be inclined at 40 degree to the VP in the top view அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு பாயிண்ட் P அண்ட் Q கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டோட டயாமீட்டர் 70 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ளைண்ட் டு 40 டிகிரி டு ஹெச்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்ட் டு 40 டிகிரி டு த விபி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ளைன் டு போத் பிளேன்ஸ் இந்த கண்டிஷனை வச்சுட்டு இந்த சர்க்குலர் பிளேட்டை எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். இது நம்மளோட ஆக்சிஸ் லைனு. இதுக்கு நேம் வந்து XY அப்படின்னு கொடுத்துருங்க. மேலே இருக்கிறது வெர்டிக்கல் பிளேன், கீழே இருக்கிறது ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்துகிட்டு டயா 70 mm கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பஸில் 35 mm வந்து மெஷர் பண்ணிடலாம். 35 mm மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போது சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிளை ஈக்குவலாக வந்துட்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வந்துட்டு பிரிக்கணும். ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு 30 மார்க் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி லைனை ட்ரா பண்ணுங்கள். டுவெல் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இதுக்கு நேம் கொடுத்துருங்க. A B C D E F G H I J K L அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். இதுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து லைனை ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு E அண்ட் I, அடுத்து எஃப்பும் ஹெச்சும், நெக்ஸ்ட்டு ஜி, தென் நெக்ஸ்ட்டு சி அண்ட் கே, பி அண்டு எல், அடுத்தது ஏ. இங்கே நேம் கொடுத்துருங்க. A டேஷ், B டேஷ், C டேஷ், D டேஷ், E டேஷ், F டேஷ், G டேஷ். நெக்ஸ்ட்டு H டேஷ், I டேஷ், J டேஷ், இங்கே K டேஷ், இங்கே நம்மளோட L டேஷ். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம டாப் வியூவில் காட்ட போகிறோம் வெர்டிக்கல் பிளேனில். நெக்ஸ்ட்டு 40 டிகிரி டு த ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஹெச்பி.
இந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு நமக்கு 40 டிகிரி நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 40 டிகிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ 40 டிகிரி மார்க் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். காம்பஸ் எடுத்துருங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ஏ டேஷையும் ஜி டேஷையும் மெஷர் பண்ணுங்கள். ஏ டேஷ் அண்டு ஜி டேஷ். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வச்சு ஒரு ஆர்க் அடிங்க. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் அண்டு பி டேஷை மெஷர் பண்ணணும். ஃபோர் வருது. இங்கேருந்து ஒரு 4 மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது ஏ டேஷ் அண்டு சி டேஷை மெஷர் பண்ணணும். ஏ டேஷும் சி டேஷையும் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கு. அதுக்கப்புறம் ஏ டேஷ் அண்டு டி டேஷ். ஏ டேஷ் அண்டு டி டேஷ் மெஷர் பண்ணி இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ டேஷும் இ டேஷும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ டேஷையும் எஃப் டேஷையும் மெஷர் பண்ணி இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க். இது எல்லாமே நம்ம பிரிச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கணும். ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ், ஜி டேஷ். எஃப் கிட்ட ஹெச் டேஷ், இ கிட்ட ஐ டேஷ், டி கிட்ட ஜே டேஷ், சி கிட்ட கே டேஷ், பி கிட்ட எல் டேஷ். இப்போ இந்த ஏ டேஷையும் ஜி டேஷையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஏ டேஷ் அண்டு ஜி டேஷ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பர்பண்டிகுலராக டவுனில் லைனை ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணுங்கள். நம்ம மினி டிராஃப்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இந்த லைனோட பேரல் எல்லாமே நம்ம வச்சு செக் பண்ணணும். இதுக்கு பேரல் ஸோ லைனை கரெக்டாக வச்சு ட்ராப் பண்ணுங்கள். பேரலல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளோட பிளேன்ஸில் வந்துட்டு எந்த ட்ராயிங்ஸ் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இங்கே ஜாயின் பண்ணியாருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த லைன் எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஐ ஜாயின் பண்ணி இந்த லைன் அப்படி ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லும் ஹெச்சும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது ஏ அண்டு ஜி. நெக்ஸ்ட்டு பி அண்டு எஃப் ஜாயின் பண்ணணும். அடுத்து சி அண்டு இயை ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் பாயிண்ட் டி பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ டேஷ் நமக்கு எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. இது நம்மளோட ஏ. நெக்ஸ்ட்டு பி
அண்டு பி எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. இது நம்மளோட பி பாயிண்ட்டு. இந்த சியும் இந்த சி எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, நம்மளோட சி. டி பாயிண்ட்டும் இந்த டி பாயிண்ட் எங்கே மீட் ஆகுது, இங்கே நமக்கு டி. நெக்ஸ்ட்டு இந்த இயும் இந்த எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, இது நம்மளோட இ. இந்த எஃப்பும் இந்த எஃப் டேஷ் எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, இது நம்மளோட எஃப். இந்த ஜியும் இந்த ஜி டேஷ் எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, நம்மளோட ஜி. நெக்ஸ்ட்டு இதோட ஹெச்சு, இந்த ஹெச்சும் ஹெச் டேஷும் நமக்கு எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, இது நம்மளோட ஹெச்சு. இந்த ஐயும் இந்த ஐ எங்கே மீட் ஆகுது, நமக்கு இங்கே மீட் ஆகுது, இது நம்மளோட ஐ. இந்த ஜேவும் இங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, இது நம்மளோட ஜே. நெக்ஸ்ட்டு கே அண்ட் இந்த கே டேஷ் எங்கே மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது. அடுத்து வந்துட்டு எல், இந்த எல்லும் இந்த எல்லும் மீட் ஆகுது, இங்கே மீட் ஆகுது, இந்த எல். இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். ஏஎல்கே நெக்ஸ்ட்டு ஜே பாயிண்ட்டு, மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நேம் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட்டு அண்டு இது நம்மளோட க்யூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இது பி, இது நம்மளோட க்யூ. இப்போ பி அண்டு க்யூ இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணி இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 45 டு த விபின்னு இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ரொடக்டரை இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனை அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பி பாயிண்ட்டையும் இந்த க்யூ பாயிண்ட்டையும் என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணுங்கள். இந்த பி அண்டு க்யூ பாயிண்ட்டு. ஸோ மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸில் ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏவிலேருந்து இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணுங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 mm வருது. ஸோ 5 mmக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவிலேருந்து இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு ஆர்க் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏவிலேருந்து இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஏவிலேருந்து இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு ஏவிலேருந்து மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணிவிடுங்க. மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க் அடிச்சிருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கட் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் பர்பண்டிகுலராக என்ன பண்ணணும், லைனை ட்ரா பண்ணணும். இந்த லைனோட பர்பண்டிகுலர் 90 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி லைனை நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எல்லை மார்க் பண்ணிடுங்க. அதாவது மெஷர் பண்ணிடுங்க, காம்பஸில் மெஷர் பண்ணுங்கள். இங்கே மெஷர் பண்ணிவிட்டு இதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த பிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு வரும். இப்போ இந்த பாயிண்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு,
கீழே ஒரு ஆர்க்கு. ஏன் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அப்படின்னா, இங்கேருந்து எல்லை மெஷர் பண்ணியிருக்கேன். அதே டிஸ்டன்ஸ் நமக்கு எங்கே இருக்கும், பியோட டிஸ்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து கேவை வந்துட்டு மெஷர் பண்ணணும். கேவை மெஷர் பண்ணியிருக்கேன், அதுதான் நம்மளோட சியோட பாயிண்ட்டு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பாயிண்டில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அப்படி கீழே ஒரு ஆர்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஜேவை மெஷர் பண்ணிடுங்க. அதே டிஸ்டன்ஸ் நமக்கு டியும் வரும். இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே ஒரு ஆர்க்கு, அப்படியே நமக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆர்க் அடிச்சிடுங்க. அடுத்தது இந்த பாயிண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐயை மெஷர் பண்ணுங்கள். ஐயை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் ஐயோட டிஸ்டன்ஸும் இந்த பாயிண்டில் ஈயோட டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸு. இங்கேருந்து என்ன பண்ணால் மேலே ஒரு ஆர்க்கு, அட் த சேம் டைம் அப்படியே கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஹெச்சை மெஷர் பண்ணிவிடுங்க. ஹெச்சை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சும் நம்மளோட எஃப் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் வரும். ஸோ இங்கே வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க் அடித்ததெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இது நம்மளோட பி, இது நம்மளோட கியூ, இந்த பிக்யூ பாயிண்ட்ஸு. இது நம்மளோட இது நம்மளோட ஏ, ஏ பி சி டி இ எஃப், இது ஜி பாயிண்ட்டு, ஹெச் ஐ ஜே கே தென் எல். இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் எல்லாமே இந்த ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணணும். இந்த லைனுக்கு பேரலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டயக்ராம் கரெக்டாக வரும். டிராஃப்ட் இருந்தாலும் பெட்டர். லைன் இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த எஃப் டேஷு, நெக்ஸ்ட் இ டேஷ், அடுத்தது டி டேஷ், நெக்ஸ்ட்டு சி டேஷ், அடுத்தது பி டேஷ். இந்த லைன் எல்லாமே இந்த பக்கம் இழுத்து விட்ருக்கோம். இங்கேருந்து அந்த பர்பண்டிகுலர் லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா அப் டு இந்த லைன் வரைக்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபுல்லாகவே இழுத்து விட்ருங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஏ பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு, நம்மளோட டி பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த இ, அதுக்கப்புறம் இந்த எஃப்பு, நெக்ஸ்ட்டு ஜி இங்கே இருக்குது, அப்புறம் இந்த ஹெச், நெக்ஸ்ட் ஐ, next J, next K, the next L.
இது எல்லா பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஏ டேஷும் இந்த ஏவும் எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏ டேஷ் அண்டு ஏ இங்கே இருக்குது. இது நம்மளோட ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு பி டேஷும் பியும் நமக்கு இங்கே இருக்கும். பி அண்டு பி டேஷு. அதுக்கப்புறம் இந்த சியும் இந்த சி டேஷும் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டியும் இந்த டி டேஷ் எங்கே மீட் ஆகுதுன்னா இங்கே மீட் ஆகுது. இது டி டேஷு. நெக்ஸ்ட்டு இந்த இயும் இந்த இ டேஷ் எங்கே மீட் ஆகுதுன்னா இங்கே மீட் ஆகுது. இது நம்மளோட இ டேஷ். எஃப்பும் இந்த எஃப் டேஷ் எங்கே மீட் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே மீட் ஆகுது நம்மளோட எஃப் டேஷு. இந்த ஜியும் இந்த ஜி எங்கே மீட் ஆகுது அப்படின்னா இங்கே மீட் ஆகுது ஜி டேஷு. நெக்ஸ்ட் இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் எங்கே மீட் ஆகுது அப்படின்னா இங்கே மீட் ஆகுது. ஹெச் டேஷ். இந்த ஐயும் இந்த ஐ எங்கே மீட் ஆகுதுன்னா இங்கே மீட் ஆகுது ஐ டேஷ். நெக்ஸ்ட்டு இந்த ஜே டேஷ் இங்கே மீட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கேவும் எங்கே மீட் ஆகுதுன்னா இங்கே மீட் ஆகும் கே டேஷு. நெக்ஸ்ட்டு எல்லும் இந்த எல் டேஷ் எல் டேஷ் இங்கே நமக்கு மீட் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கர்வ் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணி காட்டிடுங்க. இந்த ஆங்கிள் 45 degree. Let's make an angle 40 degree. 40 degree, 45 degree. இதோட டயாமீட்டர் 70 mm. Dia 70.